காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுங்க. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு. பிகாஸ் நான் நேராக பார்த்தேன், ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன பிரதர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜி பிரதர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் அங்கே வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரதர் தட்ஸ் வாட் இஸ் த பேஷன். அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் யூஆர் வெரி இன்ஸ்பைரிங் அவர் ஒன்று. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. என்னை ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன். காட்ஸ் பிளெஸிங். இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டிரெக்டர். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன். அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக வேறு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஷுவர் ஜி பிரகாஷ் பிரதர். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்பயே அவர் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டோமே உள்ளே வந்துட்டோம் இனி என்ன அப்படின்னு இல்லாமல் நான் ஜிம்முக்கு போனேன். ஈவினிங்கு நைட்டுக்கிட்ட ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போயே தெரிஞ்சது இட்ஸ் டெடிகேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் அனிகா என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தையா பார்த்தது இப்போ இன்றைக்கி அவங்க ஹீரோயினாக வந்தது ஐம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் kudos and best wishes to you too. And Priya Prakash, wishes to her and Matthew Thomas and Venkatesh and Ramya and Siddhartha. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் and the whole teamக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேறு மாதிரியாக ஒரு வைபை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் விஷஸ் டு ஒரு இம்பாக்டை கொடுத்தவங்க ஒரு வார்த்தைகள் நாங்கள் இங்கிலீஷில் தான் பேசுவீங்கன்னு தெரியும். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி விஐபி பத்தி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை சொல்லிக்கிறதுல. எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுவாங்க. ஹைதராபாத்ல போய் இறங்கினோடனே ரெகுலர் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ தனுஷ் அம்மா என்ன தான் தனுஷ் அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்போ வேற எங்கேயா செட்ஸில் போகும்போது ஏதோ தனுஷை பற்றி என்கிட்ட கேட்குறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்போ என் மகனாக இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவார், அவர் எப்படி தூங்குவார், இப்படிலாம் கேட்பாங்களே. இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமாக என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு. தனுஷோட ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்டில் வந்து இப்போ பவிஷ் தான் எனக்கு மகன். ஸோ செட்டில் வந்து பவிஷோட நடிக்கும்போது தனுஷ்கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில் பவிஷை படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னு படுத்தோன்னே, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி படு அப்படின்னாப்புல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா மொமெண்ட்லேயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனால் போகிறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் நடிக்கும்போதும் எப்போவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவாக கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதில் நான் வந்து ரொம்ப ஒர்க்கில் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. என்ன டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை எனக்காக சொல்கிறீங்களான்னு கேட்பேன். இல்லை நிஜமாகவே நல்லாயிருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாரும் அவரை பற்றி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்குது.
அதாவது ஒரு இந்த காலத்தில் அது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்குது. இத்தனை மணினா அத்தனை மணி தான், அந்த மணிக்கு கரெக்டாக வரணும், இத்தனை மணிக்குள்ளே இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா கண்டிப்பாக 3 ஹவர்ஸில் அனுப்புகிறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்ணுறது, எப்படி வேலை செய்கிறது. ஒரு டப்பிங்க்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுகிறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடாக ரொம்ப திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கா அந்த பையன். என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இல்லை சார் அவன் நடிச்சிடும், அந்த போன படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி எங்கேருந்து டேலண்ட்டை பிடிக்கிறாருன்னே தெரில. இப்போ நீங்கள் நிறையா ட்ரெய்லர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாலும் விஷுவல் டைரக்டர்னு ஒரு பேர் வரும். இது வந்து அவர் உருவாக்கிட்டார் அப்படி ஒரு பேரை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை காஸ்டியூம் டிசைனர், பட் ஷி ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல். அதை கண்டுபிடிச்சி விஷுவல் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் அந்த பிள்ளைக்கு. காவ்யா, ஷி இஸ் நாட் ஹியர். இந்த படம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் ஐ கிவ் டு காவ்யா. ப்ரொடக்ஷன் டிசைனர் என் பேர் தான் வரும். நான் அவங்ககிட்ட ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணேன். ஷீ டிட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க். அவ்வளோ டேலண்ட். அது அந்த பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு. எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் என்னை விட எல்லாரும் சீனியர்ஸாக இருப்பாங்க, பயந்து பேசிட்டோம். இப்போ பார்த்தா எஜே சூர்யா சார் மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸாகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னால் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, நம்மளை சீனியராக ஒதுக்கிடுவாங்களோன்னு. பட் சொல்லி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இவ்வளோ யங்ஸ்டர்ஸு ஒரே ஸ்டேஜில் ஒன்லி ஒன் மேன் தனுஷ் கூப்பிட்டு வந்தார். அவர் சேர்த்த கூட்டம் இது. இந்த கூட்டம் இனி வேற இடத்துக்கு கிளைகள் வந்து ஆலமரமாக வளருவாங்க. அதில் முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது அவ்வளோத்துக்கும் காரணம் சகோதரர் தனுஷ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். In the movie, I'm debuting along with Pavish, Ramya, Venki, other amazing cast. First, when I got the call in the movie, I didn't believe it at all. தனுஷ் சார் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். But sir was very confident in me, and we all know அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது. அதனால் அங்கேருந்து we got on board. I had a blast shooting this film. I hope எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க and you'll enjoy the film. தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ட்ரிக்டாகவே இல்லையா சார்? ஜாலியாக பண்ணிட்டீங்க. நம்மள மாதிரி யாராவது வந்து அடிச்சிருப்பார் ஸ்கேல் எடுத்து, அதனால விட்டுருப்பார். இப்போ அவங்களை தொடர்ந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போகிறாங்கன்னா, விஷுவல் பார்க்க இவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாரும் ரசிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான காரணம் டிஓபி அவர்கள், லியான் பிரிட்டோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே நிறைய நர்வஸ்னஸோடு போனேன். ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்னை ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க. ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஐ ஹோப் யூ